எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. வாராகி அம்மன் வாக்கு. அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு பல நன்மைகளை தரக்கூடியதாக இந்த ஆண்டு முழுவதுமாக அமைஞ்சு இருக்குங்க. அதனால நம்ம அனைவரும் ஒரு மிகப்பெரிய ஆனந்தத்தை அடைய போறோங்க. பொதுவா நம்ம எத்தனையோ தமிழ் புத்தாண்டுகளை பார்த்துட்டு வரோங்க. அந்த வரிசையில இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு 2024 வருஷத்தை பார்க்க போறோங்க. அன்பார்ந்த கும்பம் ராசி அன்பர்களே, அனைவருக்கும் இனிய குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. பொதுவா இந்த கால புருஷவ தத்துவத்துல 11வது இடத்துல இருக்கக்கூடியது தாங்க இந்த கும்பம் ராசி. பொதுவா இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கு போகுது அப்படின்றத பத்தி நாம பார்க்க போறோங்க. பொதுவா இந்த வருஷ தொடக்கத்துல இருந்து கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி இருக்குதுங்க. அதே போல ஜென்மத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கோச்சாரத்துல இருக்கிறாருங்க. அப்ப இந்த குரோதி வருஷத்துல சித்திரை மாதத்துல பார்க்கும்போது குரு பகவானும் இருக்கிறாருங்க. அதே போல சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மேச ராசிக்கு போறாங்க. பொதுவா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வாழ்வில ஒரு தெளிவு உண்டாக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. அதே போல உங்களுடைய உடல் எடை, இரத்த அழுத்தம், இதய நோய், ஹார்ட் பிரச்சனை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நோய்களும் உங்களுக்கு இந்த வருஷத்துல உங்களை விட்டு விடைபெறுங்க. பொதுவா இந்த குரோதி வருஷத்துல குரோதம் தான் இருக்கக்கூடாதுங்க. ஆனா கும்பர் ராசிக்காரங்க மனசுல குரோதம் என்னைக்குமே இல்லைங்க. குரோதம் இல்லாத ஒரு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டா கும்பர் ராசியை நம்ம நேரா சொல்லலாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ள என்னைக்குமே ஒரு குரோதம் இருக்கவே இருக்காதுங்க. ஆனா அப்படிப்பட்ட நீங்க என்னமோ தெரியலிங்க, இந்த கும்பர் ராசிக்காரங்க மனசு அளவுல என்னைக்கு குரோதம் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்களுக்கு எவங்களை பார்த்தாலுமே கோபம் வருதுங்க. அதே போல யாரை பார்த்தாலுமே இவங்க கோபம் ஆகுறாங்க. ஆனா மனசளவுல எந்த ஒரு குரோதமும் ஆனா கிடையாதுங்க. இவங்களுக்கு யாரை பார்த்தாலுமே கோவப்படுறாங்க. ஆனா மனசளவுல அவங்க மேல ஒரு வஞ்சனை கிடையாதுங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய இவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யார் எது செஞ்சாலுமே இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆளுங்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. அப்படி அவங்களுக்கு தகுந்தாறு மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு போறாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அவங்க செய்யறத பார்த்து கும்பம் ராசிக்காரர்கள் நீங்களும் செஞ்சிடுறீங்க. அதே போல நீங்க நல்லது செஞ்சா எவனும் உங்களை திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அதுவே நீங்க ஒரு கெட்டது, சின்னதா ஒரு கெட்டது செஞ்சிட்டா கூட ஊருக்கே தெரியற மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது நீங்க மத்தவங்க நல்லது செய்யற மாதிரி நீங்களும் நல்லது செஞ்சா யாருக்குமே கண்ணுக்கு தென்பட மாட்டேங்கிறீங்க. ஆனா மத்தவன் தவறு செஞ்ச மாதிரி நீங்களும் ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டீங்கன்னா மக்கள் பார்வையில மிகப்பெரிய ஒரு கெட்டவனா மாறுறீங்க. அதனால தான் உங்களுக்கு மற்றவர்களை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குதுங்க. அப்படி மற்றவங்களை பார்த்து குரோதியாகி புலம்பக்கூடியவர்கள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முதல் ராசி யார் அப்படின்னு கேட்டா கும்ப ராசிக்காரர்களே உங்களை தான் சொல்லலாங்க. அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வழியில போலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இன்னொருத்த அந்த வழியில போயிட்டு இருப்போம். உதாரணமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அகிம்சை வழியில நல்லவனா போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இன்னொருத்தன் போயிட்டு இருப்பான். சரி அவனும் போனாலும் பரவாயில்ல, நானும் போறேன் அப்படின்னு நீங்க போனாலும், நீங்க நினைச்சாலும் மத்தவங்க உங்கள போக விடுறதில்ல. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய தடைகள் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டு இருக்குங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக போகணும்னு நினைப்பீங்க. அதுல ஏற்கனவே ஒருத்தன் போயிருப்பான். சரி அவன் போனா என்ன நானும் சேர்ந்து போறேன் அப்படின்னு நீங்க போனாலும், மற்றவர்கள் உங்க சார்ந்தவர்கள் உங்கள விடுறது கிடையாதுங்க. உங்கள தடுத்துடுறாங்க. அப்படி பல தடைகளை நீங்க பார்த்து வந்திருக்கிறீங்க. அப்ப இந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய நேரமாக இந்த குரோதி தமிழ் வருஷம் கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு அமைஞ்சு இருக்குங்க. அதாவது இந்த வருஷத்துல உங்களுடைய பல நாள் கனவுகள் அனைத்தும் நிறைவேற போகுதுங்க. பொதுவா கும்ப ராசிக்காரர்கள் நீங்க எவ்வளவோ புண்ணியம் செஞ்சிருக்கிறீங்க. ஆனா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகலைங்க. இது வரைக்கும் சக்சஸ் ஆகல. ஆனா இப்ப இந்த குரோதி வருஷத்துல கும்பம் ராசி அன்பர்களே உங்களுடைய புண்ணியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுதுங்க. பொதுவா ஒரு விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்க செய்யக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு பொறுமையா தான் சக்சஸ் ஆகுங்க.
அதே போல அந்த நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவமாக இருக்கட்டும், அது புண்ணியத்தை விட உங்களுக்கு பொறுமையா தான் சக்சஸ் ஆகுங்க. அதாவது நாங்க சொல்றது புரியுதுங்களா? புண்ணியத்துக்கு பிறகு தான் பாவம் உங்களுக்கு வருங்க. அதனால தான் சில பேரு ரொம்ப நல்லா இருப்பாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. அதாவது பல பாவங்கள பண்ணவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப நீங்கலாம் கடவுள்கிட்ட கூட கேட்டிருப்பீங்க. "என்ன கடவுளே அவனுக்கு மட்டும் எந்த ஒரு கெட்டத்தையும் கொடுக்க மாட்டேங்கிற. ஆனா எங்க மாதிரி நல்லவங்களுக்கு மட்டும் பார்த்து பார்த்து கெட்டது செய்ற" அப்படின்னு நீங்கலாம் கடவுள்கிட்ட திட்டியிருப்பீங்க, போராடியிருப்பீங்க. ஆனா கும்பராசி அன்பர்களே ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது ரஜினி கூட ஒரு படத்துலலாம் டயலாக் சொல்லியிருப்பாருங்க. உங்களுக்கு கூட தெரியும். அதாவது நல்லவன ஆண்டவன் ரொம்பவே சோதிப்பாங்க. ஆனா எந்த காரணத்த கொண்டு கைவிட மாட்டாங்க. அதே கெட்டவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் நெறைய அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. ஆனா அதுக்கான நேரம் வரும்போது நிச்சயமா கடவுள் கை விட்டுடுவாருங்க. அந்த மாதிரி அவங்க செய்யற ஒவ்வொரு பாவம் ஒண்ணொண்ணா சேர்ந்துட்டே வருங்க. அப்படி வரும்போது ஒரு கவுண்டிங் அதாவது 1லிருந்து 100 வரைக்கும் ஒரு கவுண்டிங் வச்சுக்கங்க. அந்த 100 பாவம் அவன் செய்யும்போது, அது எல்லாத்தையுமே கடவுள் கை விட்டுருவாருங்க. கண்டிப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அப்ப பாவம் பண்றவங்கள என்னைக்குமே லேட்டா தான் கடவுள் தண்டனை கொடுப்பாரு. அத நீங்க புரிஞ்சுக்கங்க. அதாவது அவனுக்கு எல்லா சந்தோஷத்தையும், எல்லாத்தையுமே குடுத்து கடைசியில அவனுக்கு பாவத்த செஞ்சதுக்கான தண்டனையும் குடுப்பாரு. அதேபோல இந்த புண்ணியம் செஞ்சவங்களுக்கு கடவுள் ரொம்ப சோதனை குடுத்தாலும், உங்களுக்கு ஒரு நல்ல பலன், லாபத்த நிச்சயமா குடுப்பாருங்க. அதுவும் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு 1 புண்ணியம், 2 புண்ணியம் பண்ணதுக்கெல்லாம் கிடைக்காதுங்க. அப்ப கும்பராசி அன்பர்களே உங்களுடைய புண்ணிய கணக்கு இப்ப வேலை செய்யக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குங்க. அப்ப இந்த குரோதி வருஷத்துல நீங்க பண்ண அனைத்து புண்ணியத்துக்கும் உண்மையான வாழ்க்கைக்குள்ள நீங்க வரப்போறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நல்ல வாழ்க்கைக்குள்ள வரப்போறீங்க. அப்ப நல்ல ஒரு அடித்தளத்த நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், கண்ட கனவு எல்லாமே இப்ப நிறைவேறப் போகுதுங்க. அதனால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆனந்தத்தையும், சந்தோஷத்தையும் பெறப் போறீங்க கும்பராசி அன்பர்களே. அதேபோல இந்த குரோதி வருஷத்துல உங்களுடைய குடும்பம், இல்லறத்தெல்லாம் நீங்க சந்தோஷத்த காணப் போறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த குரோதி வருஷத்துல உங்களுக்கு திருமணம் தடைகள் அனைத்தும் நீங்கி திருமணம் நடக்கப் போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க. அதேபோல அலுவலகத்துல வேலை செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. அடுத்ததா இன்னும் ஒண்ணு சொல்லப்போனா, நல்ல இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. அது வீடாக இருக்கட்டும், வேலை செய்யும் இடமாக இருக்கட்டும், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல இடமாற்றம் கிடைக்கப் போகுதுங்க. அதேபோல வசதியான வாழ்க்கை வாழப் போறீங்க. இன்னும் சொல்லப்போனா, ரொம்ப பிஸி மேனாக நீங்க இப்ப இருக்க போறீங்க. இந்த குரோதி வருஷத்துல நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே நாங்க அடிச்சு சொல்றோம். நீங்க ரொம்ப பிஸியாக இருக்க போறீங்க. அதனால இது 100% உறுதிங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசிக்காரர்கள் ஐடி ஃபீல்டுல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய யோகத்த கண்டிப்பா காணப் போறீங்க. உண்டாகுதுங்க. அதேபோல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க இன்னும் நல்ல யோகத்த நீங்க பார்க்க போறீங்க. அடுத்ததா இந்த குரோதி வருஷத்துல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அந்தஸ்துகள்லாம் உயரப்போற நேரமாக இது இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ், கௌரவம் இது எல்லாமே உயரப் போகுதுங்க. அது இல்லாம பூர்வீக யோகமும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கப் போற நேரம் இந்த நேரமாக இருக்குங்க. அப்ப இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பம் ராசிக்காரர்களே கடவுள் உங்களுக்கு 14 ஆதாயத்த குடுத்திருக்கிறாருங்க. அதாவது இந்த குரோதி வருஷத்துல உங்களுக்கு எத்தினி ஆதாயம், எத்தினி விரயம் அப்படின்றத நம்ம பார்க்குறோங்க இல்லையா? அதுல கும்பம் ராசிக்காரர்களே உங்களுக்கு கடவுள் 14 ஆதாயத்த கொடுத்துட்டு வராருங்க. அப்ப நீங்க வேற லெவல்ல இருக்க போறீங்க. அதாவது இந்த 12 ராசிகளில குறிப்பா மகரம் ராசி அதாவது மகர ராசி, கும்பம் ராசி இந்த 2 ராசிக்காரங்க மட்டும் தான் வேற லெவல்ல இருக்கிறீங்க. ஏன்னா, உங்களுக்கு கடவுள் 14 ஆதாயத்த குடுத்திருக்கிறாருங்க. அப்ப இந்த ஆதாயம் 14 வரதுனால கும்பம் ராசிக்காரர்களே நீங்க நினைச்சது, கண்டது, தொட்டது எல்லாமே துலங்க போதுங்க. அதேபோல உங்கள விட்டு கெட்டதும் விலக போதுங்க. அதனால இந்த நேரம் பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுதுங்க. அதேபோல பொன், பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம், திருமணம், அதேபோல தடைப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுதுங்க.
நீங்க மிகப்பெரிய ஒரு யோகாதிபதியாகவும், பணக்காரராகவும் ஆகப் போறீங்க. அதனால நாங்க நிச்சயமாக சொல்றோம், உங்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவான வாழ்க்கைய கடவுள் இப்ப கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாருங்க. அதனால நீங்க அத பெறுவதற்கும் தயாரா இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பூமி லாபமும் ஏற்படுங்க. அதனால கும்பம் ராசி அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்த மட்டும் செய்யவே கூடாதுங்க. நினைக்கவும் கூடாது, செய்யவும் கூடாதுங்க. எந்த காரணத்த கொண்டும் உங்க மனசளவுல எந்த விதமான கெடுதலான சிந்தனைகள மட்டும் நீங்க வச்சுக்காதீங்க. ஏன்னா, இந்த கும்ப ராசிக்காரர்கள் மட்டும் ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, நீங்க மத்தவங்கள பார்த்து எப்படி இப்படிலாம் இவன் இருக்கிறான், நல்லா இருக்கிறான், இவன்லாம் கெட்டது செய்றவன், இவன் நல்லா இருக்கிறானே, இவனுக்கு ஒரு தண்டனைன்றது கிடைக்கவே கிடைக்காதா அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அவனுக்கு நினைச்சது அது உங்களுக்கு நடந்துருங்க. ஆகையால தயவு செஞ்சு உங்க மனசளவுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் வச்சுக்காதீங்க. அத நீக்கிடுங்க. அப்படி இல்லன்னா, அது உங்களுக்கு நடக்கும். அதுவும் உடனே நடக்குங்க. அப்ப உங்க மனசளவுல கெட்ட சிந்தனைகள தவிர்த்திடுங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, நீங்க என்னைக்குமே எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நல்லா மழை பெய்யணும், நாடு செழிக்கணும், ஊரு செழிக்கணும், எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நல்லத மட்டும் நினைங்க. அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்த எப்பயுமே சொல்லிட்டு இருங்க. உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. அதனால இனிமே கும்பம் ராசிக்காரர்களே, நீங்க கடவுள்கிட்ட என்ன வேண்டுறீங்க அப்படின்னா, நம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா, நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு மட்டும் முதல்ல நீங்க வேண்டிக்கங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய நல்லது, கெட்டதுக்கு நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை வேண்டிக்கங்க. நிச்சயமாக நாங்க சொல்றோங்க, உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதேபோல உங்களுடைய ஊக்கம் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்த ஏற்படுத்துங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களே இப்ப இதுவரைக்கும் உங்களுக்கு 14 ஆதாயத்த குடுத்த கடவுள் உங்களுக்கு நல்லது எல்லாமே குடுத்திருக்கிறாருங்க. அப்ப விரயம் எவ்வளைங்க? அப்படின்னு நீங்க கேட்கலாம், நினைக்கலாங்க. அப்ப கடவுள் உங்களுக்கு விரயம் வந்து பார்த்தீங்கன்னா, 14 குடுத்திருக்கிறாருங்க. அதனால நீங்க 14 விரயம் குடுத்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நீங்க கவலையும் படாதீங்க. ஏன்னா, கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக தான் பயன்படுத்துறாருங்க. அதாவது ஒரு இடத்திலிருந்து வர உதவி, அத நீங்க வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு செய்ய போறீங்க. ஆனா, உங்களுடைய பணமோ, உங்களுடைய செயல்பாடுகளோ நஷ்டம் ஆகாதுங்க. உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒருத்தர் பணம் குடுத்து வைக்கிறாரு, "வைப்பா, அது இவர்கிட்ட குடுப்பா" அப்படின்னு சொல்றாரு. அத நீங்க வாங்கி, நீங்க வச்சு அவர்கிட்ட குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல பலன்கள், அதேபோல அத நீங்க புண்ணியம் சேர்த்துக்குவீங்க. அது இல்லாம, நீங்க அந்த அவன் குடுத்த பணத்தை எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, பேராசைப்பட்டீங்கன்னா, அது நீங்க செய்யற பாவ செயலுங்க. அப்ப கடவுள் உங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுத்துருவாரு. அப்ப கடவுள் உங்களுக்கு அந்த விரயத்தை எப்படிங்க குடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுப செலவா குடுக்குறாருங்க. உங்களுக்கு பிடித்த பொருட்கள் வாங்கறதுக்கு அந்த மாரி செய்ய வைக்கிறாருங்க. அது இல்லாம உங்ககிட்ட அதாவது 14 ஆதாயம் வந்திருக்கு, 14 விரயம். அப்போ உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஆகையால உங்ககிட்ட இருக்கிற பணமோ, பொருளோ எது ஒரு இதுவும் உங்களுக்கு நஷ்டம் ஆகாதுங்க. 100% நஷ்டம் வராது. அதனால நீங்க தயவு செஞ்சு கவலையே படாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் குரோதி வருஷம் உங்களுக்கு விரயம் இல்லாத வருஷங்க. அப்ப இது சுப நேரம். அதேபோல உங்களுக்கு சுப செலவுகள் கூடிய காலமாக இது இருக்குங்க. உங்களுக்கு 100% பொன்னான நேரங்க. அதனால எல்லாருக்கும் நீங்க உதவி பண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனா இல்லாதவர்களுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஆனந்தம் மேலும் உண்டாகுங்க கும்பராசி அன்பர்களே. அதனால 4 பேரு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அது இன்னும் உங்க வாழ்க்கையில ஆனந்தத்த உண்டாக்குங்க. ஆனா நீங்க கேட்கலாம், "இவ்வளவு நினைச்ச எங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதே. நாங்க என்னைக்குமே நல்லத தான் நினைக்கிறோம், நல்லது தான் செய்யறோம். ஆனா எங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதே" அப்படின்னு நீங்க சொல்றது எங்களுக்கு கேட்குதுங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காதுங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போதுங்க. நல்லது மட்டும் நடக்கக்கூடிய நேரமாக இது அமைஞ்சிருக்குங்க. அதனால தான் இதுவரைக்கும் நீங்க சேர்த்தன அனைத்து புண்ணியங்களுக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்க போற காலமாக இது அமைஞ்சிருக்குங்க. அதனால கும்பம் ராசி அன்பர்களே, நீங்க ஆஞ்சநேயர அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வாரந்தோறும் சனிக்கிழமை, சனிக்கிழமை நாட்கள்ல கோவில் ஆலயங்களுக்கு சென்று நீங்க உங்க பெயர்லயும், நட்சத்திரத்திலயும் அர்ச்சனை செய்யுங்க. இத தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அப்படி நீங்க செய்யும்போது நிச்சயமாக ஹனுமான் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கொடுக்க போறாருங்க. அதேபோல ஆனந்தம், மன தைரியத்தையும் உங்களுக்கு கொடுப்பாருங்க. எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாருங்க.
ஆகையால கும்பம் ராசி அன்பர்களே சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். அதே போல உலக வாழ்க்கையிலே உன்னதமான தருணத்துக்குள்ள நீங்க இப்ப வரப்போறீங்க. அதனால நிச்சயமாக உயர்வான தருணத்திற்கு போகக்கூடிய நேரமாகவும் இது இருக்குங்க. அதே போல இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க நினைச்சது எல்லாமே வெற்றிகரமாக செய்யக்கூடிய காலமாக இருக்குங்க. அதனால உங்களை எந்த காரணத்தை கொண்டும் கோட்டையை தகர்க்க விடாதுங்க. அதே போல முடிஞ்சதுன்னா நீங்க திருப்பதி போயிட்டு வாங்க. அங்க ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்க. தங்கி வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய வாராகி மூர்த்திய நீங்க வழிபாடு பண்ணுங்க. அப்படி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா, கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், கடன் பிரச்சனைகள், அப்புறமா பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே அசிங்கப்பட்டது, அவமானப்பட்ட இது எல்லாத்திலயுமே இருந்து நீங்க விடுபடுவீங்க. அதேபோல சிவன் ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய வன்னி மரத்த போயிட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு சகல சௌபாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. ஆகையால கும்பராசி அன்பர்களே இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்க வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த போகுதுங்க. கவலையே வேண்டாங்க. 100% உங்களுக்கு நல்லது நடப்பது நிச்சயங்க. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் வாக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சைடு இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.